ஒரு சின்ன பழமொழி இருக்குது, நாய்க்கு வேலை இல்லை ஆனால் நிற்க நேரம் இல்லை மாதிரி. பெரிய வேலை, என்னோட வேலை எதுவும் இல்லை, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது தெலுங்கில் வந்து எப்பவுமே வாரிசு. இப்போ வந்து ராமாரோட பையன் வெங்கடேஷ், இவர் ஏஎன்ஆர் பையன் வந்து நாகார்ஜுனா, சிரஞ்சீவி பையன் வந்து ராம்சரண், அல்லு அர்ஜுன் பையன் வந்து அல்லு அர்ஜுன். இது மாதிரி வந்து அங்கே வாரிசு வந்து ஒர்க் அவுட், பெரிய ஒர்க் அவுட் ஆயிருக்கும். தனுஷ் வந்தது வந்து கஸ்தூராஜாவில் இல்லைப்பா, நீங்கள் வந்து தனுஷ் வந்தது தனுஷால செல்வராகணும். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா அவங்க நடன அசைவுகளை அமைக்க முடியாது. அவங்க டைரக்டரோட சிறப்பான கலைஞர்கள், அவங்க டான்ஸ் மாஸ்டர்கள். துள்ளுவோத இளமை, காதல் கொண்டேன், அந்த 2 படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த விஜய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம், சுகர் இருக்குன்னாங்க. வெட்டு திரைப்படத்திற்கு இசை வெளியீட்டிற்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் மற்றும் வெற்று திரைப்படக் குழுவின் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், மேடையில் இருக்கின்ற என்னுடைய நண்பர் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் ரவிமரி அவர்களுக்கும், அம்மா ராஜசேகர் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் வேங்கை ஐயனார் அவர்களுக்கும், பிரேம்நாத்துக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நன்றி, வாழ்த்துக்கள். உண்மையாகவே இந்த திரைப்படத்தை நான் முதல்ல வந்து பிரேம் என்னை கூப்பிட்டாரு, வந்து இது மாதிரி நீங்கள் வரணும்னா. பெரும்பாலும் வந்து நான் கலந்துக்கும் போது 2-3 விஷயங்களை வந்து தான் அது ஒன்று. ஏன்னா நிறைய ஒரு சின்ன பழமொழி இருக்குது, நாய்க்கு வேலை இல்லை ஆனால் நிற்க நேரம் இல்லை மாதிரி. பெரிய வேலை, என்னோடய வேலை எதுவும் இல்லை, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நிறைய கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஆனால் பிரேம்நாத் வந்து என்னுடைய 30 வருஷத்தில் வந்து என் கூடவே நிழல் மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருப்பார். நான் எங்கே போனாலும் அங்கே வந்துகிட்டே இருப்பார். ஒரு நம்ம மேலே மிகப்பெரிய அபிமானம் உள்ளவர். இருந்தாலும் வந்து சில படங்களை போயிட்டு நான் என்ன பேசுகிறதே தெரியாமல் போயிட்டு ஏன் வந்து நினைப்போம் இல்லையா. அதனால் வந்து அந்த ட்ரெய்லர் முதல்ல காமிடான்னு சொன்னேன். அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே உண்மையாகவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல திரைப்படத்தை நம்ம போய் துவக்கி வைக்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே இருந்தது. அதுபோல் அந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட் வந்து அந்த ஹீரோவை நடிக்கிற ராகேந்திரா ஷாட் பார்த்தோன்னே இந்த பையன் நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய அம்சம் எல்லாம் அதில் இருக்குது. நான் செம்பருத்திக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 10-12 ஹீரோஸ் போட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நாள் ஷூட் பண்ணுவேன், எனக்கு சரியாக வராது, மறுநாள் வேறு ஒரு ஹீரோ போட்டு ஷூட் பண்ணுவேன், வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். ஒருத்தர் வந்து எனக்கு வந்து 1990க்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை வந்து தியாகராஜன் சார் அமைச்சிருந்தார். அவரோட பையனோட ஃபோட்டோ போட்டு ஹாப்பி நியூ இயர்னு. அதை பார்த்த உடனே எனக்கு இவன் தான் ஹீரோன்னு எனக்கு தோணுச்சு. உடனே ஏற்கனவே ஷூட் பண்ணலாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரசாந்த ஹீரோ போட்டு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி ராக்கின்னு உன்னை பார்க்கும்போது எனக்கு உன்னோட முகத்தை பார்க்கும்போது, கண்ணை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக, அவ்வளோ இதுவாக இருந்தது, யூத்தாகவும் ஒரு அன்பாக. அதை பார்க்கும்போது ஒரு வந்து ஒரு ஆண்களுக்கு கூட உன்னை பிடிக்கிற மாதிரி உன் அழகு உன்னோட கண்ணிலையும் உன் முகத்துலையும் இருக்குது. அந்த அளவுக்கு நீ மிகப்பெரிய ஹீரோ வருவேன். நான் உன்னை அதிகமாக புகழ விரும்பலை, ஏன்னா இந்த புகழ் போய் உன்னோட மண்டையில் ஏறிடக்கூடாது. நீ இது போல் எப்போவுமே இனிமையானவனாக இருக்கணும். வாழ்க்கையில் ரஜினி சாரை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் என்ன உயரத்துக்கு போனாலும் அந்த பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ணலாமா வேணாமா, இது பண்ண அடுத்து என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து அந்த நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற திமிர் எப்போவுமே அவர்கிட்ட இருக்காது. எவ்வளோ சின்ன இருந்தால் நான் அவருக்கு உண்டான மரியாதை கொடுப்பேன். நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான். எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த பழைய தன்னுடைய நிழலை, தன்னுடைய வேரை மறக்காமல் இருக்கிற நிலை இருக்குது. அது மாதிரி நீயும் எந்த உச்சத்துக்கு நிச்சயம் உச்சத்தை அடைய நீ எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த அதே பண்போடு இருக்க வேண்டுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அம்மா ராஜசேகர்கிட்ட நான் வந்து ஒரே ஒரு பாட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். எங்கூட ஒரு பாட்டு ஒர்க் பண்ணார். அந்த தெலுங்கு படம் எடுக்கும்போது 3 டேஸில் அந்த சாங் முடிக்கணும் அப்படின்னா முடிச்சிடலாம் சார்னார். ஆனால் எவ்வளோ பேர் வேணும்னா எனக்கு ஒரு 500 பேர் வேணும் அப்படின்னு. அங்கேயே ராஜமுந்திரியில் ஒரு 500 பேர் ரெடி பண்ணி பாட்டு எங்கே எடுக்கலான்னு சார் வந்து இதுக்கு நடுவில் ரிவரில் ஒரு பெரிய செட்டு போட்டுக்கணும் சார். 500 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, 100 டான்ஸர்ஸு, அதுக்கப்புறம் வந்து நாற்றுக்கு நடுவில் செட்டு போட்டு எப்படி சார் லைட் எப்படி சார் பண்ணுறதுன்னு. அதெல்லாம் ஆசை, பெரிய ஆசை இருக்குது ராஜசேகர். ஆனால் 3 டேஸாக இருக்குங்க சார். 2.5 டேஸில் எனக்கு அந்த சாங்கை முடிச்சு கொடுத்து பிரமாதமாக பண்ணி கொடுத்தார். அந்தளவுக்கு பிரம்மாண்டமும் பண்ணார், சிக்கனமாகவும் பண்ணார். இதுதான் வந்து டெக்னீஷியனோட இன்றைய தேவை. என்னென்னா பிரம்மாண்டம்ங்கிறது வந்து பணத்தில் மட்டும் இல்லை, அறிவிலும் பிரம்மாண்டம் இருக்குது. அந்த அறிவை பயன்படுத்தி எப்படி மாதிரி பிரம்மாண்டம் பண்ணுறங்கிறத நம்ம டெக்னீஷியன் கற்றுக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி தயாரிப்பாளர் கொஞ்சம் வசதியாகவும் இல்லை நஷ்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து ராஜசேகர் வந்து மிகப்பெரிய உதாரணம். இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ரவிமரியா சொன்னார். நான் ரவிமரியா என்னை கேட்டான், அது சார் நானே டைரக்ட் பண்ணலான்னு. நம்ம வீட்டு பையனை நம்மளே டைரக்ட் பண்ணுறது நல்லா இருக்காதுரா,
அப்படின்னு சொன்னேன். சரி சரி சார் அப்படி போயிட்டான். இப்போ அவரோட இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டீங்க. ஆனாலும் ரவி நீ பாரு, அவர் தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணல பையனை, தெலுங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். தெலுங்கில் வந்து எப்பவுமே வாரிசு இப்போ வந்து ராமாரோட பையன் வெங்கடேஷ், இவர் ஏஎன்ஆர் பையன் வந்து நாகார்ஜுனா, சிரஞ்சீவி பையன் வந்து ராம் சரண், அல்லு அர்ஜுன் பையன் வந்து அல்லு அர்ஜுன். இது மாதிரி வந்து அங்கே வாரிசு வந்து பெரிய ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இங்கே பெரும்பாலும் என்ன ஆகுன்னா அந்த வாரிசு மேலே ஒரு கோபம் வரும். இங்கே எல்லாருமே நடிக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, இவங்க அப்பா ஹீரோ அதனால் இவனை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்து பையன் மேலே அந்த ஒரு இது இருக்கும். அதை மீறி வர வேண்டிய இது வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகம். அதனால் தனுஷ் வந்தது வந்து கஸ்தூராஜாவில் இல்லைப்பா, நீங்கள் வந்து தனுஷ் வந்தது தனுஷால் செல்வராகவனும். ஏன்னா அப்போ ஒரு ஆல்பர்ட் எடுத்துகிட்டு நான் ஆஃபீஸ்க்கு வந்தார் வந்து கஸ்தூராஜ் சார், துள்ளுவதோ இளமையா இது எடுத்துகிட்டு இருந்தார். சரி இவர் வந்து ஏதோ அதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்கார்ல, இவர் என்ன மாதிரி படம் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா வேறு மாதிரி இருக்குது படம். அந்த ஸ்டைலும் இதுவும் எல்லாம் இருக்குது. நான் சொன்னேன், கஸ்தூராஜ் அது நீங்கள் பண்ண மாதிரியே இல்லையே, அது வேறு மாதிரி இருக்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை சார் நம்ம பசங்க பண்ணுறானுங்க, பசங்க பேரை போட்டால் இப்போ வந்து தெரியாது இல்லையா, அதனால் என் பேரை போட்டிருக்கேன், பசங்க தான் பெருசாக பண்ணுறானு. ஆனால் இன்றைக்கி வந்து கஸ்தூராஜா பண்ணால் கூட பையன் பேர் போட்டு தான் ரிலீஸ் பண்ணணும் இப்போ. அதாவது தம் மக்கள் பெருமைக்கு இல்லையா, தன்னை விட தன்னோட வாரிசு தன்னோட மகன் வந்து அடுத்த ஸ்டேஜில் இருக்கும்போது அதுதான் உலகத்தில் ஒரு பெற்றோருக்கு எது சந்தோஷம்னா, என்னை விட என்னோட மகன் என் மகள் வந்து பெரிய நிலைமை இருக்குதுன்னா மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தான் பெற்றோரோட கடமை. அதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கறது பெற்றோரோட கடமை. அதை வந்து தன் பேர் இருக்கா இல்லையா இப்படிலாம் இல்லாமல் கஸ்தூராஜ் சார் அது பின்னாடி இருந்து அவங்கள இன்றைக்கி ஒரு மரமாக்கிட்டார். அந்த மரத்தோட நிலையில் இன்றைக்கி ஜாலியாக வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பாரமாக இல்லாமல் இவருக்கும் அவங்க பாரமாக இல்லாமல் ஒரு நல்ல நிலைமையில் பசங்க இருக்காங்க. அதுக்கு வந்து கஸ்தூராஜா அவங்க மனைவி இவங்க 2 பேரோட நல்ல குணம் கூட, அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா. நம்ம பண்ணுற நல்லது வந்து நமக்கு வந்து சேரலைன்னா கூட நம்மளோட மக்களை வந்து சேரும். அதனால் வந்து எல்லா பாவ புண்ணியத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த புண்ணிய பாவம் வந்து தன்னுடைய மக்களை சேரும். அந்த வகையில் இன்றைக்கி உங்கள் பசங்க நல்லா இருக்காங்கன்னா உண்மையிலேயே அவங்க 2 பேரோட நல்ல எண்ணம் தான் அதுக்கு மிகப்பெரிய காரணம். அதுபோல் ராஜசேகர் கூட வந்து தயாரிப்பாளருக்கோ இயக்குனருக்கோ எந்த சிரமமும் இல்லாமல் வந்து மிக சரியாக செயல்படக்கூடியவர். அதனால தான் அவரோட மகன் கூட நல்ல வாரிசாக வந்திருக்கார். அடுத்த வாரிசாக வரல, நல்ல வாரிசாக வந்திருக்கார். அதுபோல் ராதா சொன்னாங்க, என்னை வந்து என் ஃபஸ்ட்டு மதர் நான் தான் உனக்குன்னார். உங்கள் பேர் ராதாங்கிறதால தான் உங்களை வந்து ஒரு அம்மாவை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட அம்மா பேர் ராதான்னு பார்த்தேன் நான். அதனால் ராதாங்கிறதால தான் உங்களை அம்மாவை சூஸ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் ராகினோட அம்மா பேர் ராதா தான். அந்த இது ஃபிக்ஸ் பண்ணி தான் அவங்கள போட்டிருக்காரு, தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் வந்து உங்கள் ஷார்ட்ஸ் நான் கூட 4 ஷார்ட்ஸ் பார்த்தா ஒரு வேறு மாதிரி சுந்தரா ட்ராவல்ஸை பார்த்தா ஹீரோயின் வந்து சீக்கிரம் இது மாதிரி ஆகிட்டீங்கன்னு சின்ன வருத்தம் இருந்தால் கூட மிக அழகான அம்மாவாக நீங்கள் அந்த படத்தில் இருக்கீங்க. அது மாதிரி நான் முதல்ல கேட்டது 2 தான் கேட்டேன். பிரேம்நாத் இதனோட ஹீரோ யார், அப்புறம் இதனோட கேமராமேன் யார். ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எல்லாத்துலேயும் டைரக்டரோட பங்கு இருக்குது. டைரக்டருக்கு நான் தான் கூட இந்த ஷாட் எடுத்தேன் இதெல்லாம் சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி வந்து தன்னுடைய குழந்தைகளோட வளர்ச்சியில் ஒரு தாய் தந்தைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கோ, அதுபோல் திரைப்படத்துறையில் யார் நல்லா பண்ணாலும் அது டைரக்டரோட பங்கு இல்லாமல் இருக்காது. அதனால தான் டைரக்டர் 23 கிராஃப்டை பண்ணணும்னு அவசியமே இல்லை. டைரக்டரும் கார்டு போட்டாவே அவர் 23 கிராஃப்டையும் அவர் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஒன்றுத்துல நான் இருக்கேன்னு வந்து முன்னாடி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி ஒரு ஷாட்டை வந்து மிகச்சிறந்த ஷாட்டாக ஒரு கேமராமேன் எடுக்கிறாருன்னா அதில் டைரக்டர் பின்னாடி இருக்காருன்னு அர்த்தம். ஒரு மிகச்சிறந்த இசையை வந்து ஒரு இசையமைப்பாளர் கொடுக்குறாருன்னா அதில் டைரக்டர் இருந்து இந்த வேலையை வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அதனால் இந்த ஷாட்டை பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வரதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பும் அதில் இருந்தது. அதனால் மிகச்சிறந்த படத்தை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்துறீங்க. இந்த ஐயனார் வந்து எனக்கு அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பழக்கம். அவங்க ஊருக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு கூப்பிட்டுருந்தார். ஏதோ ஒரு நாளில் முடிய போகிற உறவு நினச்சேன். அங்கே போனவ பார்த்தா அவர் அந்த ஊருக்கு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அந்த ஊரில் ஒரு 10 கிராமத்தில் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். எந்த கட்சி நின்னாலும் இவர் நிற்கிற கட்சி தான் நிற்கும், இல்லை இண்டிபெண்டாக நின்று தொடர்ந்து அவர் வந்து அந்த போஸ்ட்டில் பஞ்சாயத்தில் இருந்துகிட்டே இருக்கார். அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கா இப்போ சேர்மனாக இருக்கார். அந்த இருக்கார்யா அந்த வகையில் வந்து நான் பார்க்கும்போது அவர் இதுவாக இருந்தார். இன்றைக்கி சேர்மனாக வளர்ந்துருக்கார். அதாவது இண்டிவிஜுவலாக நின்று அந்த அளவுக்கு எல்லாரோடையும் அன்பாகவும் அவங்களுக்கு தேவையை உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு விழாவுக்கு அவரோட போனேன். இன்றைக்கி தயாரிப்பாளராக வந்திருக்காரு. ஒரு படத்தோட ஒருத்தரோடு இணைந்து நீங்கள் வந்து இந்த படத்தை எடுத்துறீங்க.
விரைவில் நீங்கள் ஒரு நிரந்தர நல்ல தயாரிப்பாளர் வரணும். அதுலேயும் பிரேம்நாத் வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நாங்கள் கஸ்ட்டு மாதிரி இருக்கோம், 10 வருஷமாக உங்களை பார்க்குறேன், கஸ்ட்டு மாறிட்டே இருக்கோம். ஆனால் அதை அரேஞ்ச் பண்ணுறவர் வந்து பிரேம்நாத்தை தான் இருக்கார். அதனால் எங்கே போனாலும் பிரேம்நாத் கூட தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பிரேம்நாத் எப்படின்னா வந்து அந்த அன்புக்கு கட்டுப்பட்டவர் பிரேம்நாத். என்ன இதுவாக இருந்தாலும், என்ன சிரமமாக இருந்தாலும், நைட்டு 12 மணிக்கு நான் ஒரு வேலை சொன்னாலும் காலையில் 5 மணிக்கு கொண்டு வந்து அதை நிறுத்திடுவார். நைட்டு எல்லோரும் தூங்கின பிறகு சொன்னாலும் மக்கள் விழிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து அதை செஞ்சு முடிச்சிடுவார். அதனால தான் நான் வெளிநாட்டில் இருந்தால் கூட எனக்கு இந்த ஷார்ட்டை பார்த்தோம்னா முதல்ல வந்து அந்த வெட்டுன்னு ஒன்று இருந்தது. அது பார்க்கும்போது கொஞ்சம் ரக்கடாக பழைய மாஸ் படங்களோட இது மாதிரி இருந்தது. இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு, அதனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதில் ஒரு ஷார்ட்டு, ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் வந்து காதலிக்காக சாகிற பார்த்துருப்போம், ஆனால் அம்மாவுக்காக சாகிற ஹீரோ பார்த்துருக்கீங்களான்னு. அப்போ இது அம்மாவை பேஸ் பண்ண ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு வந்து அம்மா மூலமாகவே அந்த டைட்டில் சரி பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ரஃப்பாக ஒன்று. ஏன்னா இவருக்கு நான் சொல்லி அது டிசைனருக்கு புரியாது. அதனால் எனக்கு வந்து மேக்ஸ் நல்லா தெரிஞ்ச ஒரு தம்பாவிட்ட வீடியோ கால் பண்ணி கொடுத்து ஒரு ஐடியா சொன்னேன். அது நல்லா இருந்தால் பாராட்டுங்க, நல்லா இல்லைனாலும் அந்த விமர்சனத்தை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா, அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கணும், இதில் நம்ம கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். இதில் எப்பவுமே ஜெயிக்கிற கட்சிக்கு தான் நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. நம்ம ஜனங்களில் ஒரு 30% 60% வந்து கட்சி சார்பாக போடுவாங்க. அதை 40% என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கட்சி ஜெயிக்கும், என் ஓட்டு வந்து வேல்யூபுளாக இருக்கணும்னு. டேய் எப்படி ஓட்டு வேல்யூபுளாங்கிறத இவனுக்கு போறேன்னு இல்லை சார், இது தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அப்போது அந்த சதவீதம் தான் 40%. அதுதான் வந்து இந்த தமிழ்நாட்டை வெற்றி தோல்வி தீர்மானிக்கும். அதுபோல் இது கூட நம்ம ஒரு சிரத்தை எடுக்கிறோன்னா 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, பிரேம்நாத் மேலே இருக்கிற ஒரு தனிப்பட்ட அன்பு. அந்த அன்புக்கு சரி கூப்பிட்டாரு வந்தார் நம்ம வாழ்த்திட்டு போயிடுவோம்னு நினைப்போம். ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது அதில் வந்து ஒரு படைப்பாளியாக நான் என்னுடைய சிரத்தையை செலுத்தணும்னா அந்த படம் என்னை வந்து கவர்ந்து இருக்கணும், என்னை வந்து அதை வந்து என்னோடய மைண்டுக்கு ஏறி இருக்கணும். அந்த வகையில் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே இதில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிச்சயமாக அந்த ட்ரெய்லர் பெருமைக்காக சொல்ல, புகழ்ச்சிக்காக சொல்லலை, அந்த ட்ரெய்லர் வந்து உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த படமும் ஒரு ஸ்டைலாக இருக்கும். ஏன்னா ரணம் படம் பார்த்துருக்காரு, அம்மா ராஜசேகரோட படம் பார்த்துருக்கேன், அது வேறு மாதிரி ஒரு ஸ்டைலாக இருந்தது. அப்போ அவர் வந்து ஒரு 300 படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் டைரக்ஷன் எப்படி ஷார்ட் எப்படி வைக்கணுங்கிறது தெரியும். அதுக்குள்ளே அந்த ஒரு பாடலுக்குள்ளே வந்து ஒரு கதையை கொண்டு வர ஃபஸ்ட்டு டெக்னிக்கை வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜசேகர் தான் கொண்டு வந்தார். முன்னாடியே கொண்டு வந்தாங்களா இல்லை தெரியாது. யானறிந்த மொழிகளேங்கிற மாதிரி யானறிந்த சினிமாவில் ஒரு பாடலுக்குள்ளே ஒரு கதையை கொண்டு வரக்கூடிய டெக்னிக் வந்து ராஜசேகர் புகுத்தியிருந்தார். அந்த வகையில் ஒரு பாடலுக்குள்ளே கதையை கொண்டு ஒரு திரைப்படத்துக்குள்ளே மிகப்பெரிய கதையை கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இந்த கதை ஒரு சிம்பிள் ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சது, ஆனால் ஒரு பெஸ்ட் ஸ்டோரி. இந்த திரைப்படத்தின் மூலமாக நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், ஒரு நல்ல ஹீரோ, ஒரு நல்ல அம்மா எல்லாமே கிடச்சிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க. நன்றி, வணக்கம். முதல் வணக்கம் தமிழ் சினிமாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் மீடியாக்களுக்கு. ஒரு வேளை மிஸ் ஆகி போச்சுன்னு வைங்க, அது ஒரு குறையாக சொல்லி மேடையில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நிஜமாக எனக்கு டைரக்டர் அம்மா ராஜசேகர், நான் இங்கே தான் முதல் முறையாக பார்க்குறேன் அவரை. பட் ரொம்ப நாளாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன். தெலுங்கு ஆந்திராவுக்கு போனாலும் பேசுகிறாங்க, இங்கேயும் பேசுகிறாங்க. ஒரு தில்லு வேணும் அதுக்கு. அதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் 40 படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணேன். அப்புறம் டைரக்டர் ஆனேன், 10 படம் ஒர்க் பண்ணிவிட்டு. பட் இன்றைக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. 4 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு டைரக்ட் பண்ணணுன்னு தான் வராங்க. அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்து இயக்குனர் ஆனது. இன்னொருத்தர் கூட இருக்காருன்னு நினைக்கிறேன், லாரன்ஸ் மாஸ்டர். அவர் நடிகர் அவங்கள இருக்கார். அதனால் இப்போ ராஜசேகர் சார் வந்து ஒரு சிறப்பான ஒரு திறமை தான் அது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த க்ரியேட்டிவிட்டி இல்லைன்னா அவங்க நடன அசைவுகளே அமைக்க முடியாது. அவங்க டைரக்டரோட சிறப்பான கலைஞர்கள், அவங்க டான்ஸ் மாஸ்டர்கள். அதனால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இங்கே வந்ததுக்கு ஒரே காரணம், இந்த படம் இல்லை, நீங்களாம் இல்லை. பிரேம்நாத் பாப்பா கொஞ்சம் முன்னாடி இது உனக்காக தான் கொண்டு வந்தேன். அங்கேருந்து என்னடா அவன் துண்டு எடுத்துகிட்டு போகிறானேன்னு யோசிப்பாங்க. எனக்கு கொடுத்ததை நான் உனக்கு கொடுத்துட்றேன். வாசு மாஸ்டர் எங்கே வாங்க, இங்கே இன்னொரு துண்டு இல்லை, ஒன்று தான் கொடுத்தாங்க.
நான் கவனிக்கல, எப்போ வந்தீங்க? கரெக்ட். இந்த 2 பேரையுமே என்னால் மறக்கவே முடியாதுங்க வாழ்க்கையில். இந்த உயரத்திற்கு அவங்க ஒரு காரணம். அது ஏன்னு அவங்களுக்கே தெரியாது. தெரியுமா? தெரியாது. செல்வமணிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ் தமிழ் படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பிக்கிற பாலச்சந்தருக்கு அடியெல்லாம் விழுந்தது அதில். அந்த மாதிரி ஒரு ஆரம்பிக்கிற நேரத்தில் பெப்சியோடு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று போட்டாங்க. நான் வீரத்தாலாட்டுன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தேன். அது 1997 97 இல்லை 97 98. அப்போ பாட்டு எப்படின்னா 50 டான்சர்ஸ், இளையராஜா மியூசிக்கு, பாட்டு படு ஹிட்டான சாங்ஸ். இது எப்படா எடுக்கிறது? பெப்சி தொழிலாளர்கள் இல்லாமல் அவங்கள மாதிரி டான்சர்ஸ் எங்கே கிடப்பாங்க? அவர் எங்கே பிடிச்சாரோ என்னமோ தெரியல. 25 கேர்ள்ஸ் 25 பாய்ஸ், 2 சாங்கு தேனியில். அதில் தான் நான் அவரை முதல்ல பார்த்தேன். தமிழ் படைப்பாளியாக ஒரு தமிழனிடம் வந்தவர் வாசு. இந்த வாசு தான் நான் இங்கே நிற்கிறதுக்கு முதல் காரணம். அவருக்கு உதவியாளராக வந்தவர் பிரேம்நாத். அப்பப்போ அதுக்கப்புறம் சந்திப்பேன். நேற்று அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னடா என்னையா தயாரிப்பாளர்னு சொல்கிற? அது அவ்வளோ ஈஸியான வேலையை உண்மையிலே சொல்கிறேன். அம்மா ராஜசேகர் இந்த படத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அஸ் எ ஃபாதர், அஸ் எ ப்ரொடியூசர், இது 2மாவும் நான் இருந்த உண்மையிலேயே இங்கே நான் நிற்கிறதுக்கு துள்ளுவதோ இளமை ஆடியோ லான்ச்சில் நிற்கிற மாதிரி தான் நிற்கிறேன். அந்த பையனை பார்க்கும்போது அந்த வயசில் தனுஷ் எப்படியே இருந்தோ அப்படியே தான் இருக்கார். நான் துள்ளுவது இளமை, காதல் கொண்டேன் 2க்குமே ஆடியோ லான்ச் எதுவும் பண்ணலை. அப்போது அதுக்கெல்லாம் வசதி இல்லை அன்னைக்கு. அந்த ஒரு உதாரணம் என்னென்ன, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறவன் நான். இன்றைக்கி 72 இயர்ஸ் ஆகுது எனக்கு. நான் நிற்கிறத வச்சே நீங்கள் சொல்லலாம் நான் ஆரோக்கியமாக இருக்குன்னா இல்லையா அப்படிங்கிறது. எனக்கு இப்போ சுகர் இருக்குது. எப்போ சுகர் வந்ததுன்னு என்னால் டேட் வைஸ் கூட சொல்ல முடியும். துள்ளுவோத இளமை, காதல் கொண்டேன், அந்த 2 படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இந்த விஜய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம். சுகர் இருக்குன்னாங்க. 2 சுகர், 2 பிள்ளைங்க நல்லா வந்துருச்சு. அது ஒரு சுகர் கூட, இது ஒரு சுகர், 2 சுகர் வந்தது. ஆனால் ராஜசேகர் சார் உங்களுக்கு சுகர் வரக்கூடாது, நீங்கள் உங்களுக்கு ஆமாம், நீங்கள் ஒரு ஒற்றுமை இருக்குமா அதில்? நான் இவ்வளவு தூரம் நிற்கிறதுக்கு என் மனைவி தான் காரணம். எனக்கு அவங்க துள்ளுவது இளமையில் நாட்டுப்புற பாட்டு தான் என்னுடைய முதல் ப்ரொடக்ஷன். அது 1 இயர் ஓடிச்சு அந்த படம். நீங்கள் ஒர்க் பண்ணியா? ஓ, நீ ரொம்ப நாளாக எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்க, எனக்கு தான் தெரியல. அப்போ இருந்து இந்த இடத்துல என் மனைவியை பற்றி நான் சொல்லித்தான் ஆகணும். என் மனைவி விஜயலட்சுமியை பற்றி சொல்லாமல் எந்த மேடையிலிருந்தும் நான் இறங்க மாட்டேன், கழுத்தை பிடிச்சவர்த்தவள்னா கூட. ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை இன்னைக்கு வரைக்கும். அவங்க ரொம்ப சொற்பமான படிப்பு, ஒரு கிராமத்தில் ஏதோ நான் அந்த நேரத்தில் ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருந்ததுனால ஏமாந்து எனக்கு பொண்ணை கொடுத்துட்டாங்க. வந்தாக்க மதுரையில் குடியிருந்தோம். 2 ரூபா கொடுத்து கத்திரிக்காய் வாங்கிட்டு வர சொன்னாக்க அது பாக்கி சில்லறை எண்ணி வாங்க அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவு இன்னசென்ட்டு. இது என்னடா யோசிக்கிறேன் நான். நிஜமாக ஒவ்வொரு ஆணும் யோசிக்க வேண்டிய யோசனை இதை நான் யோசித்தேன். ஏன் இந்த அம்மா இப்படி இருக்காங்க, இப்படி வச்சுட்டா அது எப்படி இவங்க? அதுக்கப்புறம் காலங்கள் போகுது, சென்னைக்கு வர்றோம், படம் தயாரிக்க வேண்டிய நிலைமை வருது. அப்போ தான் நான் அப்போ யோசித்ததனுடைய விளைவு, இவங்களை ஏன் ப்ரொடியூசர் ஆக்கக்கூடாது? ஒரு நல்ல ஒரு பையை வாங்கி கொடுத்து ஏமாற்றணும் இல்லையா? பை நிறைய கடன் வாங்கி பணத்தை போட்டு அந்த தோளில் போட்டு நீ தான் ப்ரொடியூசர், விஜயலட்சுமி கஸ்தூரி ராஜா வழங்கும்னு போட்டு, அதுக்கப்புறம் 1000ல் ஒருவன் அப்படின்னு ஒரு படம் 33 கோடி ரூபா பட்ஜெட்டு, அதையும் அவங்க தான் எடுத்தாங்க.
அந்த திறமையை அவங்களே வளர்த்துக்கிட்டதுனால அவங்க பட்ட கஷ்டங்கள், கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கோம், ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிருக்கோம். நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் கூட இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. அதுக்காக சொல்கிறேன். வந்துச்சா? இதனால தான் வந்ததா? இல்லை, பயப்படாதீங்க. உங்கள் பையன் ரொம்ப சுகர் மாதிரி இருக்கார், உங்களை நல்லா காப்பாற்றுவார். நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ட்ரெய்லர் பார்த்தோம், அற்புதமான ட்ரெய்லர். ஒரு புது பையன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கட்டாயமாக வாரிசுகள் வரணுங்கிறது இல்லை, தலையெழுத்து இருந்தால் வந்து தான் தீருவாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் படிக்க வைக்க முடியாது. செல்வராகவன் அவருக்கு என்ஜினியரிங் ஷீட், நான் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து வந்ததே டாக்டர், என்ஜினியர், இந்த 2 கனவுகளோடு தான் வந்தேன். பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. பொம்பளை பிள்ளைங்க 2 பேரும் டாக்டர் ஆகிட்டாங்க. செல்வராகவன் என்ஜினியர் ஆகிட்டார். தனுஷ் வந்து +2 நானே பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டேன். செல்வராகவனுக்கு என்ஜினியரிங் சீட்டு வாங்கிறதுக்கு இத்தனை படம் எடுத்ததுக்கு நான் கஷ்டப்படல. அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்து தேர்ட் இயர் முடிஞ்ச உடனே வந்தார். அப்படி புக்கை தூக்கி எறிஞ்சிட்டு, அம்மா காஃபி, அப்பா நோ காலேஜ், நோ படிப்பு. என்னடா சொல்கிறேன் இவன், எனக்கு நான் ஏதோ ஜோக் அடிக்கிறேன்னு நினச்சேன். இல்லைப்பா, சீரியஸாக தான் சொல்கிறேன், சினிமா தான். இப்படி பாலச்சந்திரன் மாதிரி இப்படி பிடிச்சி சொல்கிறார். இதாங்கிறான். அந்த சீட்டு வாங்கிறதுக்கு தெருவாக அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட நான் அவ்வளோ வலையிலைங்க. வாங்கி ஈஸியாக சொல்கிறான். எனக்கு வயிறு பற்றி எறியுது. என்னடா இவன், அவங்க அம்மா அடிக்க போகிறாங்க. டேய், சோத்துக்கு இல்லாமல் சென்னைக்கு வந்தோம், உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சார். இல்லைம்மா, நோ படிப்பு. இவ்வளோ இந்த 3 ஒரே வார்த்தையை தான் திருப்பி சொல்கிறான். நோ படிப்பு, சினிமா. அப்புறம் தான் இவனை ஏமாத்துறதுக்கு என்னடா வழின்னு நான் ஒரு பொய் சொன்னேன். தம்பி, உங்கள் அப்பா வர்றதுக்கு முன்னாடியும் சினிமா இங்கே தான் இருந்தது, இப்போவும் இங்கே தான் இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு பிறகும் சினிமா இருக்கும். பட் இந்த படிப்பு இப்போ தான் வரும். இதை விட்டுட்டீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு உனக்கு உன் பேருக்கு முன்னாடி போடுற உங்கள் அப்பாவுடைய இனிஷியல் தவிர உனக்கு எதுவுமே இருக்காது. படித்து முடிச்சுட்டு வா, நான் எப்படியாவது உனக்கு சினிமாவுக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றுமே சொல்ல. மறுநாள் ஜாலியாக காலேஜுக்கு போயிட்டான், படிச்சுட்டான். மெடலிஸ்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியர். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், இவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைக்கலான்னு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன். அதை மெல்ல சொன்னேன், இப்போ இந்த மாதிரிப்பா அமெரிக்காவில் போய் படி, சினிமாவும் படிக்கலாமா, 2ஐயும் படி. சினிமாவும் படிக்கலாங்கிறது போய் அவரை வந்து டெக்ஸ்டைல் இன்ஜினியராக ஆக்கணுங்கிறது என்னுடைய கனவு. அவர் என்னை நாடு கடத்துறதுக்கு பிளான் பண்ணுறீங்களா, அதெல்லாம் வேறு. நீங்கள் சொன்னதை நான் செஞ்சேன், நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க. இது 2 தான் அக்ரிமெண்ட். அவர் போகலை. அதுக்கப்புறம் படிப்புக்கு போகலை, வேலைக்கு போகலை. எந்த டைரக்டருமே அவரை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. கஸ்தூரி ராஜாவுடைய பையன்கிற ஒரே காரணத்தினால. செல்வமணிட்டு கூட வந்திருப்பேன்னு என்னன்னு தெரியல. அவர் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நான் எப்படியா நாயை பேயன்னு திட்டுவேன், உங்கள் மகனை நான் திட்டுறது போகலை. அப்புறம் அவரே காதல் கொண்டேன்னு வந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, படிக்க வச்சாலும் எனக்கு ஒரு மெசேஜ் சொல்ல மறந்துட்டேன். என் பேரன் ஹீரோவாக நடிச்சிருக்கான். இப்போ நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், 3வது தலைமுறை அந்த இடத்துல வருது. +2 நல்ல ஸ்டூடெண்ட்டு. படிப்பு நிறுத்திட்டு அவங்க மாமா தனுஷ் வந்து கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சிட்டான். ஆக படிக்கணும், வந்தால் படிக்கணும். அதனால் என்ன பிரயோஜனம்? அதை விட சினிமாவை படித்தா நான் கூட அந்த பையன் சொன்னான், அந்த என் பேரன் வந்து சொன்னான், நான் விஸ்காம் படிக்க போகிறேன் தாத்தா அப்படின்னா. எதுக்குடா, நம்ம வீட்லேயும் 3 விஸ்காம் இருக்கு, நீ போய் என்ன அங்கே போய் காலேஜில் படிக்க போகிற, மாமாட்ட போயிரு அப்படின்னு அவரோட கொஞ்ச நாள் இருந்தால் ஏதோ நடிக்க வச்சுட்டான். ஆக 4 வருஷம் வீணாக போய்டும் ஒரு டிகிரி வாங்கிறதுக்கு. யாரையும் படிக்க வேணான்னு சொல்ல, படிக்க வந்தால் படிப்பு தான்.
படிப்பு வரலையா, சினிமாவா, அந்த சினிமாவில் போட்டு அமைக்குங்க. அதில் அவன் திறமையை வளர்த்துக்கட்டும். அவன் படித்து முடித்து அதுக்கப்புறம் வந்து ஆடியை வளர்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பருவம் இருக்குது, ஒரு பக்குவம் இருக்குது. எது வருமோ அதில் பிள்ளைங்களை செலுத்துறது தான் புத்திசாலித்தனம். அந்த பையனுக்கு நல்ல சினிமா வருது, நல்ல கண் இருக்குது, நல்ல அழகாக இருக்கான், ஃபிட்னஸ் ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரில, இவ்வளோ நல்ல ஃபிட்னஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பாடுபடுறாங்கன்னு எங்கள் பசங்களை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். தனுஷ் 6 பேக்கெல்லாம் வச்சுருக்காரு. அப்படின்னா ஒரு தடவை இது இந்த பொல்லாதவன் ஷூட்டிங்கில் வந்து கெய்டி தியேட்டரில் எங்கே நடக்குதுனாங்க போனோம், ஷூட்டிங் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் எடுக்கிறாங்க, 6 பேக்கு காமிக்கிறது. ஒரு ஷாட்டு முடிச்சுட்டு ஓடி வந்து அப்படியே மல்லக்கப்படுத்து இந்த தூக்கி அந்த வேர்வை சிந்தி மறுபடியும் ஷாட் எடுங்கிறாங்க, ஓடுறான். வயிறு எரிஞ்சிருச்சுங்க. பெத்த பிள்ளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியாட நம்ம நடிக்க வைக்கிறோம் அப்படின்னு. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த தக்க வைக்க முடிஞ்சது. அது மாதிரி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் எனக்கு தெரியல, அதை விட்டுறாது. அதுதான் கேபிட்டல் ஒன்றுக்கு. சிவகுமார் அடிக்கடி சொல்லுவார், நடிகனுக்கு உடம்பு தாண்டா முதலீடு அப்படின்னு. அந்த மாதிரி அதை விட்டுறாத. உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, படி, வந்தால் படிக்கிறேன்னு ஏமாத்திக்கிட்டு படிக்காத. நடிக்கிற மாதிரி தான் நடி, யார் சொன்னாலும் கேட்காத. டிசிஷன் மேக்கிங் யூஸ்ஃபுல். அம்மாவும் அப்பாவும் அவங்களுக்குள்ள எவ்வளவு கனவுகள் இருக்கும். ஒரு பையனை சினிமாவில் கூட நிறுத்துறதுனா, தனுஷுக்கு வந்து நான் என்னுடைய சூழ்நிலை, என் சுயநலத்துக்காக அவனை நான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். எனக்கு அன்னைக்கு ஒரு படம் எடுத்து தீரணும், இல்லாட்டி திருப்பி ஊருக்கு போகணும். ஒரு பையன் கிடைக்கல. தெலுங்கில் ஒரு பையன் இருந்தான், சித்திரம் உதயகிரன் இல்லை, உதயகிரன். அந்த படம் சூப்பர் ஹிட்டாக வந்துருச்சு, நம்ம கதை மாதிரியாக இருக்குது. அந்த பையனை கேட்டோம், சரின்ட்டான். ஓகே, ஷூட்டிங்லாம் டேட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணிட்டோம். திடீர்னு உஷாகரன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அந்த பையன் நடிக்க முடியாதுங்க, நம்ம டேட்ஸு கொடுத்த அட்வான்ஸ் எல்லாமே போகுதுங்கும் போது வேறு வழி இல்லைன்னு அப்போ தான் ஞாபகம் வருது. அடைச்சி நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்கானே அப்படின்னா வீட்டில் சொல்லக்கூட இல்லைங்க, வாடா நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன்னு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். அங்கே வந்து அலறான், இப்படி இப்படின்னு அலறான். அவர் எக்ஸாம் டைம் வரும், 2 மாதம் ஹாலிடேயில் முடிக்கிறேன்னு ஆரம்பித்து ப்ராமிஸ் பண்ணி வீட்டில் எல்லோரும் எகெயின்ஸ்ட். சந்தோஷமாக இப்போ நம்ம லைஃப்பை நாசமாக்கிட்டீங்களா, இப்படி தான் எல்லோரும். இதுக்கப்புறம் செல்வமணி நீங்கள் சொன்னது ஒரு விஷயம் தப்பு. அதாவது அவங்க தனுஷ் வந்ததுக்கு செல்வா தான் காரணம், அவங்க அப்பா தான் காரணம். 60% படம் நான் எடுத்துட்டேன். ஆமாம், 60% படம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கிராமத்து படம் ஒன்று வந்தது, காசு இல்லை. சரி, இதையும் பண்ணால் அந்த காசையும் இதில் போடலாமே அப்படின்ட்டு என்னடா பண்ணுறதுன்னு, இவன் டைரக்டர் ஆகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கானே, இவங்ககிட்ட கொடுத்து பார்ப்போம்னு ஒரு 2 நாள் கொடுத்துட்டு நான் பின்னாடியே நின்றுருந்தேன், எப்படி எடுக்கிறாருன்னு பார்ப்போம். அவன் 60 அடி 100 அடி நல்லா ஷார்ட் லெங்க்த்தியாக எடுக்கிறார் செல்வா. நான் சொன்னேன், தம்பி இது வந்து எடுக்கிற, இது எப்படியா நீ எடிட் பண்ணுவ, இதில் ஒரு போர்ஷன் மட்டும் யூஸ் பண்ண முடியாதுல்ல அப்படிலாம் இருந்து. ஆனால் உண்மையிலே செல்வமணி நீங்கள் சொன்னது உண்மை. இல்லை நீங்கள் சொன்னது உண்மைன்னு இப்போ சொல்ல வரேன். செல்வராகவன் வந்ததுனால தான் அந்த துள்ளுவதோ இளமை அப்படி ஒரு படமாக வந்தது. நான் எடுத்திருந்தால் ஒரு படமாக வந்திருக்கும். 2வது, யுவன் சங்கர் ராஜாவுக்கும் செல்வராகவனுக்கும் மிகப்பெரிய நெருக்கமாயிடுச்சு. அதில் அந்த பாட்டு தாங்க. யுவன் சங்கர் ராஜா இல்லைன்னா 2 பேருமே, செல்வாவும் கிடையாது தனுஷும் கிடையாது. யுவன் தான் மெயின் ரீசன். அவ்வளோ நல்ல சாங்ஸ் கொடுத்துருந்தார். அதனால் நம்ம பிள்ளை என்ன, இவன் யார் அப்படின்னு தீர்மானிக்கிற கடமை, பொறுப்பு, தலையெழுத்து எல்லாமே நமக்கு தான் இருக்கு. இன்றைக்கி பசங்க வேஸ்ட்டாக போயிடுவாங்கங்கிறது ஒரே ஒரு வழியில் தான், ட்ரக்ஸ், போதை. இதில் போனால் தான் வீணாக போயிடுவானுங்க.
மற்றபடி அவங்க நம்மளை விட அதிகமாக சாதிப்பாங்க. அவங்களுக்கு எல்லா அறிவும் இருக்குது நம்மளை விட. ஏன்னா ஒரு பிடிவாதமாக நான் சொல்கிறத கேள்றாங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்ங்கிறது இன்றைக்கி வரைக்கும் நான் உணர்ந்துட்டுருக்கிறேன். நான் பிறந்தது 1952, தனுஷ் பிறந்தது 1983. 2 கலாச்சாரம் ஓட்டுமா? ஓட்டாது. டேய், நீ வடை சாப்பிட்றா, நீ சோளச்சோறு சாப்பிட்றா, இப்படி நம்ம சொல்ல முடியுமா? அவன் இன்றைக்கி பிஸ்ஸா சாப்பிடுவான், வேறு என்னென்னமோ இருக்குது, அதெல்லாம் சாப்பிடுவான். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டாதான் அவனுக்கு என்ன முடியுமோ, அவனுக்கு என்ன புரியுமோ, அவனுடைய தலையெழுத்து என்னன்னு அவன் நிர்ணயம் பண்ணுறானோ அந்த சுதந்திரத்தை முதல்ல அவனுக்கு கொடுங்க. அப்போ தான் அவனால் முன்னுக்கு வர முடியும். கெட்ட வழியில் போகிறதுக்கு எந்த பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த பையன் வர்றதுக்கான எல்லா அறிகுறியும் இந்த ட்ரெய்லரில் தெரியுது. ஒரு இடத்துல கூட ஒரு புதுமுகம் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. மீடியாக்களுக்கு வந்து கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்களாம் வந்திருக்கீங்க, வனிதா அப்போவே சொன்னாங்க, எழுதுங்க, தப்பாக எழுதுங்க. ஆனால் நீங்கள் தப்பாக தான் எழுதுவீங்க. தப்பாக எழுதுனா தான் அது நல்லா போய் ரீச் ஆகும். சரியாக எழுதுனா போகாது. எழுதுங்க. ஒரு புது பையன் உங்களை நம்பி தான் வர்றோம். இன்றைக்கி வந்து உங்களை விட்ட சினிமாவுக்கு வேறு நாதி இல்லைங்க. நிஜமாவே மீடியா எழுதுறது தான் இவ்வளோ வசூல், எப்படி தான் இவங்களுக்கு தெரியுமோ நீங்கள் தான் எழுதுறீங்க. இத்தனை கோடி டாக்ஸு நீங்கள் தான் எழுதுறீங்க. எப்படி எங்களுக்கு தெரியல, படம் எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியுது, எழுதுங்க. எதையாவது ஒரு படத்துக்கு அங்கேருந்து வந்திருக்கோம், உங்கள் மூலமாக தான் போய் அது சேரணும், வேறு வழியே இல்லை. இன்றைக்கி போஸ்டர் ஒட்டுற கலாச்சாரம் போயிடுச்சு, ட்ரெய்லர் போடுற பழக்கம் போயிடுச்சு, ஒவ்வொரு தியேட்டருக்கும் ட்ரெய்லர் அனுப்புவோம், அதுவும் போயிடுச்சு. இன்றைக்கி என்ன இருக்குது? உங்களை தவிர வேறு வழியே கிடையாது. உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த படத்தை பற்றி 4 நல்ல வார்த்தை எழுதுங்க. அந்த பையன் பெரிய ஹீரோவாக வருவாருங்கிற அறிகுறிகள் அத்தனையும் இருக்குது. உங்களை விட அதிகமாக மறுபடியும் கூட்டம் கூட்டி உங்களை இன்னும் உங்களோட உறவு வச்சுக்குவார் அவர். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவனுடைய வாழ்க்கையின் கதவுகளை நீங்கள் திறந்து விடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி சார். சார் சொன்ன